அதிகாரம் 21. ராஜாவின் இருதயம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷரின் இருதயங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. மனுஷருடைய மனதை கர்த்தரால் தம்முடைய இஷ்டத்தின் பிரகாரமாக மாற்ற முடியும். கர்த்தருக்கு சித்தமான காரியம் வாய்க்கும். விவசாயம் பண்ணுகிறவர் நீர்க்கால்களை திருப்புவது போல கர்த்தர் மனுஷரின் யோசனைகளை திருப்புகிறார். நீர்க்கால்கள் ஒரு திசையில் ஓடும்போது விவசாயி அதன் திசையை திருப்பி தனக்கு இஷ்டமான இடத்தில் தண்ணீரை பாயச் செய்கிறார். மனுஷன் தன்னுடைய சித்தத்தின் பிரகாரமாக யோசிக்கிறான். தன் விருப்பத்தின் பிரகாரமான கிரியை செய்கிறான். மனுஷனுடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சித்தமே வாய்க்கும். தேவனுடைய நோக்கமே நிறைவேறும். தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியம் தடைபடாது. மனுஷருக்கு சுயாதீன சித்தம் இருந்தாலும் அது தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்பட்டுத்தான் கிரியை செய்யும். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கிறது. அது அவருடைய கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. விவசாயி நீர்க்கால்களை தனது சித்தத்தின்படி திருப்புவது போல கர்த்தரும் ராஜாவின் இருதயத்தில் உள்ள யோசனைகளை தம்முடைய சித்தத்தின்படி திருப்புகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ராஜாக்கள்: தாவீது, சாலமோன், அகாஸ்வேரு, நேபுகாத் நேச்சார், கோரேஸ், தரியு, அகஸ்து.